வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த பவர் பிஐ வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு வரோம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் பிஐயில் எப்படி ஸ்லைசர்ஸை யூஸ் பண்ணுறது. ஸ்லைசர்ஸ் வந்து எக்ஸல் இருக்குது, பட் எக்ஸல் ரிலேட்டடாக தான் இது இருக்கும். பட் ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு. ஸ்லைசர்ஸ் வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணி டேட்டா வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது, எப்படி ஃபில்டர் பண்ணுறது, எப்படி இந்த பேஜஸ்க்கு நடுவில் இன்ட்ராக்ஷனை செட் பண்ணுறது, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். 3 விஷயம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேட்டு ஸ்லைசர் எப்படி செட் பண்ணுறது, 2 நியூமரிக் வச்சு எப்படி ஸ்லைசரை செட் பண்ணுறது, 3வது வந்து இந்த இன்ட்ராக்ஷனை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது. அதாவது இதுக்கு 3க்கு இருக்கிற இன்ட்ராக்ஷனை எப்படி எடிட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் சேல்ஸ், அதாவது யூஎஸில் வந்து ஹவுஸ் சேல்ஸ் வந்து நடத்திருக்கு. அதை வந்து இந்த டேட்டாவில் வந்து எக்ஸலில் நான் ஆல்ரெடி லோட் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கனால இதை மறுபடியும் திரும்ப பார்க்க தேவையில்லை. ஸோ இந்த டேட்டா வந்து 1995 2016 வரைக்கும் இந்த 3 சீட்டில், இது வந்து சீட் அப்படிம்பாங்க. இது ஃபஸ்ட்டு சீட்டு டேஷ்போர்டு, ஆவரேஜ் ப்ரைஸு, ப்ளஸ் வந்து இந்த சீட்டில் ஃப்ளாட் ப்ரைஸ் பை இயர் இருக்குது. அது ஒவ்வொரு வருஷமும் எப்படி ஃப்ளாட் ப்ரைஸ் வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து இந்த சீட்டில் இருக்குது. ஸோ 3மே சேம் டேட்டா தான் வருது. ஸோ விசுவலைசேஷன் தான் நமக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 1995 2016 வரைக்கும் இருக்குது. இது இந்த டேட்டாவில் ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த டேட்டாவில் சேல்ஸ் வால்யூம் ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஸ்லைசரை இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து விசுவலைசேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன செலக்ட் பண்ணணுமோ அதெல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து போய்ட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸ்லைசர், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு இது மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் இந்த இதில் எதை கிளிக் பண்ணாலும் அதுக்கு உண்டான இது ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே வந்து எந்த டேட்டாவும் இல்லை. ஓகேங்களா. ஸோ பிளாங்காக ஒரு ஸ்லைசர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் தான் நம்ம வந்து எடிட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே வந்து என்னத்தை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து போய் நம்ம ஃபீல்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபீல்டில் வந்து எல்லா டேட்டா என்னென்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறது கம்ப்ளீட் டேட்டா இருக்கும். ஸோ வந்து இங்கே வந்து நம்ம எதுக்கு ஸ்லைசர் செட் பண்ணுறோமோ அந்த டேட்டா இன்க்ளூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் நான் எதை இன்க்ளூட் பண்ண போகிறேன் அப்படின்னா டேட்டா வச்சு நம்ம இதை ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ நான் டேட்டா வந்து இன்க்ளூட் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து இங்கே கிளிக் பண்ணலாம், இங்கே உள்ளே கிளிக் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணலாம். அப்படின்னா ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணலாம். ட்ராப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி வந்துடும். ஸோ வந்து டேட்டில் வந்து நம்ம ஸ்லைசர் செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இது மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து வச்சு நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டா எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து டேட்டா வந்து பார்த்திங்கன்னா பிகினிங்கில் 1995 2016 வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து நான் இப்படி கிளிக் பண்ணி கொண்டாடினா வேணுங்கிறப்ப 2001 2016 வரைக்கும். ஸோ அது மாதிரி 2001 2016 வரைக்கும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ வந்து இப்படி நீங்கள் இது பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆகிற டேட்டா இங்கே 2 பக்கமே ஒரே டைமில் சேஞ்ச் ஆகிக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்லைசரை வந்து இந்த என்டையர் பேஜுக்கு வந்து என்டையர் ஸ்லைடுக்கு வந்து அப்ளிகபிள். சரி, ஓகே. இது வந்து எனக்கு வந்து நான் வைக்கிறேன் அப்படின்னா சரியான டேட் வராது கட்டுங்களா. ஸோ அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா உள்ளே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் காலண்டரே ஓப்பன் ஆயிரும். எந்த பர்டிகுலர் டேட் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு டேட்டு 1 பை 1 தான் போகணும். எனக்கு இயரே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல போய்ட்டு இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி இயர் ஓப்பன் ஆகும். ஸோ வந்து நீங்கள் எந்த இயர் வேணாலும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு டேட் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்லைசர் இந்த டேஷ்போர்டு எல்லாமே மாறிக்கும். ஸோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே மந்த் மட்டும் என்ன அப்படின்னா மந்தில் போய் இது பண்ணிட்டு செட் பண்ணிக்கலாம், செட் பண்ணலாம். ஸோ காலண்டரை அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து ஃப்ரம் இது டூ. ஸோ டூவில் வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இது என்டையர் இதுவும் சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஸ்லைசரை டேட்டுக்கு செட் பண்ணணும். ஸோ நம்பருக்கு எப்படி செட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் அடுத்தது. ஸோ மறுபடியும் இங்கே கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விசுவலைசேஷன் போங்க. போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு வச்சுருங்க. வச்சுட்டு இங்கே வச்சுட்டு ஸோ இங்கே வந்து நம்பர் சொன்னேன் கரெக்டுங்களா. நம்பரில் வந்து நீங்கள் எதை வேணாலும் இது பண்ணலாம். நான் வந்து ஆவரேஜ் ப்ரைஸு, சேல்ஸ், ஃப்ளாட் ப்ரைஸை வச்சு நான் இது பண்ணுறேன் அப்படின்னு உதாரணத்துக்கு வச்சா இதை கொண்டாந்து இங்கே ட்ராப் பண்ணிடுங்க. ட்ராப் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் 2 ப்ரைஸ் வந்துருச்சு. ஸோ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து டேட் அப்படிங்கிறத ரெகனைஸ் பண்ணி அது காலண்டராகவே கொண்டு வந்துச்சு. இந்த டைம் வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்கள் டைப் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டா சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் இது பண்ணிட்டு இங்கேயும் எதை டைப் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அலைன் ஆகிக்கும். இங்கே பாருங்கள் எப்படி அலைன் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ சில இது வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் வரைக்கும் தான் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். 1 மில்லியன் வரைக்கும் வச்சனால இந்த இடத்துல 1 மில்லியனுக்கு மேலே தான் சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த டேட்டாலாம் காணாமல் போயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் நம்பருக்கு செட் பண்ணணும். இங்கே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேட்டு, இங்கே சொன்ன மாதிரி நம்பர். ஸோ இதை நீங்கள் வந்து ஏதாச்சும் எடிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள். நான் இதை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல டேட் அப்படின்ட்டு இருக்கா. இதை கிளிக் பண்ணோன்னே ஃப்ளாட் ப்ரைஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ வந்து ஃப்ளாட் ப்ரைஸ் வச்சு இந்த ஃபில்டர் ஸ்லைசர், இது வந்து டேட்டை வச்சு இந்த ஸ்லைசர். ஓகேங்களா. ஸோ இதில் ஏதாச்சும் இந்த ஹெட்டரு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்குது. கிராஸ்
ரிப்போர்ட் அது மாதிரி இருக்குது. கீப் ஃபில்டர், ஆல் டைப்ஸ் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும் நம்ம மறுபடியும் இதை வந்து டீட்டெயிலாக பார்க்க தேவையில்லை. ஸோ இதில் வந்து இந்த ஹெட்டர் செட்டிங்ஸு, இங்கே பாருங்கள், இந்த டைட்டில் ஏதாச்சும் கொடுத்துருந்தோம்னா அந்த டைட்டில் எடிட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இந்த என்டையர் இதையும் வந்து நம்ம செட் பண்ணணும் ஸ்லைசர். ஸோ ஓகே, 2 இது முடிஞ்சிச்சு. 3வது மிக முக்கியமானது, இப்போ நாங்கள் ஒரு ஸ்லைசரை செட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து இங்கே என்ன சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னாலும், ஸோ டேட் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த இதுக்குள்ள டேஷ்போர்டுகள் தான் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து 2006லேருந்து 2016 வரைக்கும் சில டேட் கட்டுங்களா. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1995லேருந்து 2016 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த சீட்லேயும் பார்த்திங்கன்னா 1995லேருந்து 2016 வரைக்கும் டேட்டா இருக்குது. ஸோ இதை எப்படி மாடிஃபை பண்ணுறது? ஸோ நான் இங்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே எல்லாத்துலேயும் 3 சீட்லையும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா, வியூ போங்க. வியூ போயிட்டு சின்க்ரனைசேஷன் ஆஃப் ஃபில்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள், இந்த ஒரு புதுசாக இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வந்து செலக்ட் ஏ ஸ்லைசர் இன் ஒன் ஆஃப் யுவர் ரிப்போர்ட் பேஜஸ் டு ஸ்டார்ட் சிங்கிங் வித் அதர் பேஜஸ். அதாவது ஏதாச்சும் ஒரு ஸ்லைசர் ஏதாச்சும் ஒரு ஸ்லைஸில் செலக்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கப்புறம் ஆப்ஷன் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் வந்துடும். ஸோ நான் செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டோட நேம், டேஷ்போர்ட், ஆவரேஜ் ப்ரைஸ், ஃப்ளாட் ப்ரைஸ் பை இயர். ஸோ இது வந்து 3 இருக்குது. ஸோ ஓகேங்களா, இந்த 3 இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி இது பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று ஐ இருக்கும். ஐங்கிறது என்ன அப்படின்னா கண்ணால் பார்க்கறது. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்லைசரை வந்து கண்ணால் பார்க்கலாம். ஸோ இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆவரேஜ் ப்ரைஸ்லையும் இங்கே பாருங்கள், ஆவரேஜ் ப்ரைஸில் ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்துச்சு பார்த்தீங்களா, ஸ்லைசர் வந்துருச்சு. அதே மாதிரி பட் ஃப்ளாட் ப்ரைஸ் நம்ம கிளிக் பண்ணல. ஸோ அதனால் இந்த இடத்துல ஃப்ளாட் ப்ரைஸில் வராது. ஓகேங்களா. ஸோ வந்து மறுபடியும் போகிறேன். மறுபடியும் போயிட்டு ஸோ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள், ஸோ இந்த இடத்துல வந்து இதுலேயும் வந்துருச்சு, இந்த சீட்லேயும் வந்துருச்சு. நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது என்ன, சின்க்ரனைசேஷன் என்ன அப்படின்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணி வச்சேன்னா இதை டிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஆஃபில் இருக்கும். ஸோ நான் இங்கே ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு பாதி டேட்டா போதும் அப்படின்ட்டு கொஞ்சோண்டு 2008லேருந்து வர மாதிரி வச்சுருக்கேன். நான் சேஞ்ச் பண்ணுறது வந்து இங்கே எதுவுமே அஃபெக்ட் ஆகலை. இங்கே வந்து 2006லேருந்து 2016 வரைக்கும் இந்த டேட்டா இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா. சரி, ஓகே, இதை இது பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து இப்படி இது பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது. ஃபஸ்ட் நம்ம பண்ணனால இருக்குது. ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ 2016 இருக்குது கரெக்டுங்களா. இதை வந்து நான் உதாரணத்துக்கு வந்து 2005லேருந்து வச்சுருக்கேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், இது வந்து அந்த சேஞ்சஸ் இருக்காது, 1995லேருந்தே இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்னா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 இதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே சின்க்ரனைசேஷன் ஆகணும். ஸோ வந்து நான் இங்கே என்ன சேஞ்ச் பண்ணேன், 2000லேருந்து எனக்கு டேட்டா வேணும் அப்படின்ட்டு நான் இதை எடிட் பண்ணேன் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கனால இங்கேயும் 2000லேருந்து வந்துடும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2000லேருந்து டேட்டா வந்துடும். ஸோ வந்து இப்படி தான் வந்து நீங்கள் வந்து எல்லாமே சின்க்ரனைசேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை இந்த ஸ்லைசருக்கு ஒரு எந்த பேஜ் வேணுமோ அதை வந்து ஆட்டோமேட்டிக் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் வேணாம் அப்படின்னா இதை வந்து சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் இதை டிக் எடுத்து விட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து இங்கே சேஞ்ச் பண்ணுறது ஆவரேஜ் ப்ரைஸில் எந்த விதமான மாற்றத்தையும் உருவாக்காது. இதே வந்து இந்த ஸ்லைசருக்கு தான் இந்த செட்டிங். ஸோ இந்த ஸ்லைசருக்கு நீங்கள் வேணும்னா இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், புதுசாக ஓப்பன் ஆகுது. ஸோ வந்து இங்கே ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்லைசருக்கும் தனித்தனியாக செட்டப்பாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.